ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கோல்டு வாட்டர் ஊற்றி வச்சோம்னா நம்ம 5 to 6 ஹவர்ஸ் நல்லா ஊறினா தான் நல்லா வரும். நான் சுடு தண்ணியில் ஊற வச்சதுனால 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், பிசையும் போது நல்லா உடையுது. இது வேக வச்சு முதல்ல எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் விட்டால் சூப்பராக வெந்திருக்கு. ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது மிக்சியில் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி விதை போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருசீரகம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, லவங்கம் ஒரு 5 போட்டிருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஆயிலெல்லாம் போட வேணாம். ஒரு நிமிஷம் போல் வறுத்தாவே போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறினோட மிக்சி ஜாரில் அரைச்சி பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன். முந்திரி ஒரு 5-6 போட்டிருக்கேன். பாருங்கள், 2 பழுத்த தக்காளி, இந்த சுண்டல் இதெல்லாமே மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், கறி மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இதெல்லாமே இதிலே போட்டுக்கலாம். நம்ம வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சிடங்களா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி, சுண்டல், தேங்காய், அப்புறம் முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் வறுத்து இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும்ல ரிச்சான டேஸ்ட்டு, அந்த மாதிரி நமக்கு வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட மாட்டோம், வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், வேக வச்ச சுண்டலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். தண்ணி வேணுமா தேவையான பார்த்து ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா வெந்து வரும்போது நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, தோசை, பூரி, ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட்டில் பண்ண மாதிரி டேஸ்ட்டு, நல்லா ரிச்சாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலைகள் மேலே தூவிட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பரான சன்னா மசாலா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.